அந்த யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திரும்பி வாசிங்க. அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ ஜீவன் எப்போ ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறது, அதாவது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் பாவம் செய்த போது அவன் தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பல. தேவனுடைய வார்த்தையை நம்பாதபடிக்கு ஏவாளிடத்துல பிசாசு சொல்லுகிறான், நீ இதை புசிக்கும் நாளிலே அவரை போல மாறுவா என்று சொல்லி அதை புசிக்க தூண்டின போது அவள் தேவனுடைய வார்த்தையை மதிக்காதபடிக்கு அதை தூர எடுத்து போட்டு விட்டார். தேவனுடைய வார்த்தையை வெளியே போட்டுவிட்டு சாத்தானுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார். இதுதான் பாவம் என்று சொல்வது. பாவம் என்று சொல்வது தேவனுடைய வார்த்தையை மீறுவதுதான் நமக்கு பாவம். கற்பனையை மீறுவதுதான் பாவம் என்று சொல்லி பார்க்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை அவள் வெளியே எடுத்து போட்டதுனால அவளுக்கு என்ன வந்தது என்றால், அந்த சாத்தானின் வார்த்தை அது மரணத்தை பிறப்பிக்கிற வார்த்தை. அது அவனுக்குள்ளே மரணத்தை கொண்டு வந்தது. தேவன் சொன்னார், நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னார். அவனுக்கு அந்த நாளிலே சாவு வந்தது. அப்படி சாவு வந்ததுன்னா எப்படி சொல்கிறோம் என்று அவன் சரீரத்திலே சாவதற்கு 930 ஆண்டுகள் ஆனது. ஆனால் நீ சாவா என்று சொன்ன நாளிலே அவன் உண்மையாகவே மரித்து போனான். அவனுடைய மரணம் எங்கே நடந்தது என்று சொல்லி பார்த்தால், அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், நம்ம எல்லாருமே ஒரு ஆவி மனிதர்கள். அதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நம்மளை கரெக்டா சொன்னா, நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, நான் சரீரத்தில் வாசம் பண்ணுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒருக்காவது திருப்பி. நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, நான் சரீரத்திலே வாசம் பண்ணுகிறேன். இதுதான் நம்ம ப்ராப்பரான சொல்லப்போனா சொல்லணும். நம்ம பொதுவாக மக்களை பார்த்து கேட்கிறோம், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்கறது நம்ம சரீரத்தை குறித்து மட்டும்தான் கேட்கிறோம். நீங்க வியாதி இல்லாம இருக்கிறீங்களா, நீங்க சுகமா இருக்கிறீங்களா அப்படின்னு அதுல அர்த்தம். அதுல நீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அது நல்ல படித்திருக்காங்களா, அவங்க பிள்ளைகள் பட்டம் வாங்கியிருக்காங்களா, அவங்க பதவிகள் இருக்கிறாங்களா, அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, நம்ம உடனே சொல்லிடும் ஆமா 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 நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நம்முடைய ஆத்மா நன்றாக இருக்கிறதா, நம்முடைய ஆவி தேவனோட தொடர்புடையதா இருக்கிறதா, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா, தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு கிடைக்கிறதா என்று சொல்லி யாருமே பார்க்கறது இல்லை. மனுஷன் பொதுவாக இருக்கிற மனிதர்கள் அந்த மாம்சத்தை குறித்து மட்டும்தான் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். அதுல கேடு வந்துச்சுன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பண தேவை இருந்தா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய ஆவி ஆத்மாவை குறித்து யாருமே கரிசனை பண்ண கிடையாது. அதுல மிக முக்கியமானது நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆவி மனிதன் வருகிற டெத் அப்படின்னு சொன்னா, ஆவியில செத்தான் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொன்னால், அவனுக்கும் தேவனுக்கும் தொடர்பு இல்லாமல் போகிறது. தொடர்பு இல்லாமல் போகும்போது அவன் ஆவியில மரணத்தை அவன் சந்திக்கிறான். நம்முடைய ஆவி மரித்த நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு தேவனோட தொடர்பு கிடையாது. இப்ப ஒரு மீன் உயிரோடு இருக்கணும்னா அது தண்ணியில இருக்கணும். தண்ணியை விட்டு அதை பிரிச்சாச்சுன்னா அது டெத் தானாகவே வந்துடும். அது கொஞ்ச நேரம் பிடிக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு அது
செத்து போய்விடும். அது வந்து உயிரற்றதாக மாறிவிடும். அதே போல ஒரு செடி செத்து போடுறது என்று சொன்னால் செடியை பிடுங்கி அதை தூக்கி கொண்டு அந்த நிலத்துல போட்டு விடுவோம் என்று சொன்னால் நிலத்திலேயே உள்ள இருந்தா மட்டும்தான் அது உயிரோட இருக்கும். அது தூக்கி வெளியில போட்டோம்னா கொஞ்ச நேரத்துல காஞ்சி போயிடும். அதோட மரணம் உடனே சம்பவிக்கிறது. அதே போல மனிதன் என்பவன் எப்படி என்று சொன்னால் அவனுக்கு தேவனோட தொடர்பு இருக்கணும். தேவனோட தொடர்பு இருந்தா அவன் வந்து உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவன் மனிதனுக்கு தேவனோட தொடர்பு இல்லாத போது அவன் வந்து மரித்து விடுகிறான். அப்போ ஆதாமுக்கு அங்கு நடந்தது என்னவென்று சொன்னால் உடனே அவனுக்கு தேவனோட உள்ள தொடர்பு அற்று போனது. அவன் வந்து பயந்து என்று சொல்லலாம். அது உடனே வந்து பயம் அவனுடைய இருதயத்தை கவி கொள்கிறது. அவன் போய் ஒழித்துக் கொள்கிறான். அவன் மேல் இருந்த அந்த மகிமை, தேவ மகிமை அவனை விட்டு டிபார்ட் ஆகிறது. ஆனால் அவன் சொல்றான், நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்று பயந்து போய் ஒழித்திருக்கிறேன். அப்ப அவன் நிர்வாணி என்று எப்ப கண்டுகொண்டான்? அவன் மேல் இருந்த மகிமை அவனை விட்டு நீங்கி போனது. அவன் வெளிச்சமா இருந்தான். இந்த சூரியனை நம்ம பார்க்க முடியாத மாதிரி ஆதாமும் ஒரு ஒளியாகவே இருந்தான். அந்த ஒளியாக இருந்த ஆதாம் அவனுடைய மகிமை, வேதம் சங்கீதம் 8 சொல்கிறது, அவனை தேவதூதன் சற்று சிறியனாகினார், கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மகிமை அவனை விட்டு போய்விட்டது. அதனால அவன் வந்து தான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒழித்து கொண்டான். அப்போ ஆத்மா மரணம் என்று சொல்வது என்னது என்று சொன்னால், ஆத்மா தேவனை குறித்த அறிவு அற்றவனாய் மாறிவிடுமானால் அது வந்து மறித்த நிலைமையிலே போயிடும். அது மனிதன் வந்து தேவனை குறித்த அறிவு, வேதம் வந்து உலகத்துல எதை அறிவுள்ள மனிதன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், நம்மை உருவாக்கின தேவனை பரிசுத்தரை அறிகிறதே அறிவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேற எல்லாவற்றையும் குறித்து மனுஷர்களுக்கு மற்ற அறிவெல்லாம் இருக்கிறது. உலகத்துல வந்து ஒரு விஞ்ஞானிகளை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலிருந்து ராக்கெட்டை விடுறதுக்கு அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்கிறது. எல்லா அறிவும் இருந்தாலும் கூட அவன் கடைசியில போய் விக்கிரகங்களை வந்து அவன் தனக்கு உருவாக்கி நீ என்ன ஆசீர்வதி என்று சொல்லி அதுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். அப்போ வேதம் சொல்லுவது, கனம் பொருந்தியவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போற மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அவனை பார்க்கும்போது அவனை அறிவுள்ளவனாக ஆண்டவர் பார்ப்பதில்லை, அவனை வந்து ஒரு மிருகமாக பார்க்கிறார். அப்போ அவனுடைய ஆத்மா வந்து தேவனை குறித்த அறிவை இழந்து இருப்பது அது ஒரு மறித்த நிலைமை என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஜீவன் எப்படி நமக்கு உண்டாகிறது? அந்த ஜீவனை நான் கொடுக்க வந்தேன் என்று சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல போவீங்கன்னா படிங்க. 1ஆம் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பாருங்க, அந்த இருள், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அப்போ ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்காக, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. தேவன் ஆதியிலே இருக்கிறார். அப்ப வந்து நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து கிறிஸ்தவங்க உலகமான மனுஷர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் உங்க ஆண்டவர் இருந்தாரு, அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க எங்க இருந்தாரு அப்படின்னு கேட்பாங்க. ஆதியிலே என்று சொல்றதுக்கு ஆதிக்கு வந்து எந்த வருஷம் வந்து கிடையாது. அது வந்து வேணும்னா கோடான கோடி வருடங்கள் கூட இருக்கலாம். அது இன்ஃபினிட்டி, அது வந்து ஒரு முடிவில்லாத ஒரு நிச்சயமாய் அது காணப்படுகிறது. தேவன் ஆவியாக இருந்தார், தேவன் வார்த்தையாக இருந்தார்.
இந்த ரெண்டு நிலைமையில இருந்த தேவன் அவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தை, நீங்க யோவான் 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்போ இந்த வார்த்தை மாம்சமானவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தார். அவர் சொல்றாரு, இருக்கும்போது சொல்றாரு, நான் ஆதியில் இருந்து இருக்கிறேன், உங்கள பிதாவாகிய ஆபிரகாம் என்னை காண வாஞ்சியா இருந்தான், அவன் கண்டு களி கூர்ந்தான் அப்படி சொன்னான். அப்படி சொன்னா அவங்க வந்து யூதருக்கு பயங்கர கோபம் வந்தது. அவங்க வந்து ஆபிரகாம் எல்லாம் தங்கள் முற்பிதாக்கள் நினைக்கிறாங்க, உனக்கு வயசு 50 கூட ஆகல, நீ வந்து ஆதியிலேயே இருந்தாயா என்று சொல்கிறான். அவன் வந்து அவர்களுக்கு வந்து புரியவில்லை. அவங்க கையில பைபிள் இருந்தது, பைபிளை வந்து தினந்தோறும் பிரசங்கித்தாங்க, அதை வாசித்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்வது அவங்க வந்து தெரியல. அவங்க வந்து இயேசு சில இடங்கள்ல வந்து நேரடியாகவே தன்னை மேசியா என்பதை அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அவர் சொல்லும் போது அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லி நீங்க அதை விசுவாசிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து தன்னை மேசியா வந்து பல இடங்கள்ல சொன்னார். அந்த சமரியா ஸ்திரீயிடத்துல சொன்னார், அந்த குருடனா இருந்து பார்வையிடந்த அந்த மனிதனிடத்துல அவர் சொன்னார் தன்னை மேசியா என்று சொன்னார். இப்படி அவர்கள் எல்லாம் அவரை குறித்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. அவர் பிறந்த போது யூதருக்குடைய ராஜா எங்கே பிறப்பார் என்று கேட்கிறான், பெத்லகேமிலே பிறப்பார் என்று அந்த வேத பார்வையை சொன்னாங்க. இதெல்லாம் நிறைவேறல் இருந்தாலும் அவர் கண்ணார கண்டும் உணராது இருந்தார்கள், காதார கேண்டும் அது புரியாதவர்களாக இருந்தார்கள். அதே போல இந்த நாட்களில் ஜனங்கள் வந்து அது புரியாதபடிக்கு இருக்கிறாங்க. பாருங்க, அவங்க வந்து இயேசுவை மேசியா என்று அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தும் அவர்கள் அதை உணரவில்லை, அது வந்து அவர்கள் புரியவில்லை. அப்போ இயேசு இதுக்கு முன்னாடி வாசிங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி இருந்தது, மனுஷருக்கு ஒளியா. இயேசு கிறிஸ்து வந்து அவருக்குள் ஜீவன் இருந்தது. இப்போ எப்படி திரும்பவும் மறுபடியும் பிறக்கிறோம் என்று சொல்ற அனுபவம் என்ன என்று சொன்னால், அது வந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் மாம்ச சித்தத்தினாவது இரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற போது மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையை மனிதன் ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் நாம் வந்து புரிந்து கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தை. கிறிஸ்தவ மதத்துல வந்து சாதாரணமா யாரும் மெம்பர் ஆக முடியாது. அது வந்து மற்ற மதங்களை போல அவங்க வந்து சில செய்கைகளை மனிதர்கள் செய்யறதுனாலேயே அவங்க எல்லா மதத்திலும் செய்யறதுக்கு அவங்க சில கோட்பாடுகளை வச்சிருப்பாங்க. எங்க மதத்துல நீங்க சேரணும்னா நீங்க இந்த காரியங்களை கடைபிடிக்கணும், முஸ்லீம் மதத்துல சேரணும்னா அவங்க சுன்னத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தினந்தோறும் 5 முறை தொழுகை செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் சொல்லி அவர்களுடைய பிரமாணங்களை அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதை சொல்லி அதை கேட்டு அதனுடைய விருப்பப்படுறவங்க அந்த மதத்துல போய் சேர்ந்துருவாங்க. இது மனிதனால செய்யக்கூடிய காரியங்கள். மனிதன் அவன் தன்னுடைய கிரியைகளை மாற்றி அவன் போய் என்ன செய்வான்னா அந்த மதத்துல போய் சேர்ந்துட முடியும். அதே மாதிரி புத்த மதத்துக்கு போனோம்னா அவங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும், ஹிந்துவா மாறினோம்னா அவங்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும். அதே போல கிறிஸ்தவத்துல எந்த மனிதனும் சேர முடியாது. அவன் வந்து மதத்துல வேணா சேரலாம். கிறிஸ்தவ மதத்துல சேர்றதுக்கு வந்து என்னன்னு கேட்பாங்க, அது வந்து நீ மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. பேரளவுல கிறிஸ்தவ சபைகளா இருக்கிறவங்க அவங்க தெளிச்சு கொடுப்பாங்க, அவங்க வந்து மெம்பர் ஆக்கிடுவாங்க. அதுக்கடுத்து ஆவிக்குரிய சபைகள் சொல்றவங்க வந்து நம்ம மூலிகை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி ஒரு நாள் போய் என்ன டெய்லி நம்ம குளத்துல குளிக்கிறோம், அதே போல ஒரு நாள் போய் முங்கிட்டு வந்துடும், பாஸ்டர் நீங்க முக்கி விடுவாரு. அதனால நம்ம வந்து கிறிஸ்தவ மதத்துல சேர்ந்துடாம கிறிஸ்தவ மதத்துல தான் நீங்க சேர முடியும், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க வர முடியாது. அல்லேலூயா. மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாலும் கிறிஸ்தவ மதத்துல இருக்கலாமே தவிர நீங்க வந்து கிறிஸ்துவுக்குள்ள வர முடியாது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17 எப்படி இருக்க? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்போ இங்க அடுத்த வசனம் வாசிங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாகிருக்குது. பாத்தீங்களா? இப்போ ஒரு மனுஷன் புதிய சிருஷ்டி ஆகுறது தேவனாலே உண்டாகிருக்கிறான். இப்ப நம்ம வந்து மனுஷனை பார்த்து என்ன சொல்லுவோம்? நீ திருந்தி வாழு அப்படின்னு சொல்லுவோம். திருந்தி வாழு என்னன்னா, சரி முடியெல்லாம் காட்டு மல்லாண்டி மாதிரி வளர்த்துருப்பான், நீ முடிய கட்டையா விட்டு, ட்ரெஸ் வந்து சரியில்லாம இருக்கும், அந்த ட்ரெஸ் சரியா போடு, நீ வந்து பூ எல்லாம் வச்சிருக்க, அதுல பொட்டெல்லாம் வச்சிருக்க, அதெல்லாம் நீ மாத்தணும். இதெல்லாம் மாத்துறது வந்து ஆண்டவர் செய்ய வேண்டாம், அது வந்து தேவனால் உண்டான வேண்டாம், அது மனுஷனே செய்ய முடியும். மனுஷன் வந்து என்ன செய்ய முடியும்? முடிய கட்டையா விட்டுற முடியும், போய் டெய்லரை பார்த்து நல்ல வெள்ளை ட்ரெஸ் தச்சு போட்டு முடியும், அதுக்கடுத்து பூவெல்லாம் எடுத்துட முடியும், பொட்டெல்லாம் எடுத்துட முடியும். சிலர் வந்து கூடி போனா அந்த நகையெல்லாம் கலத்தணும்னு கூட சொல்லுவாங்க. அது சரி, அப்படின்னா கூட எல்லாம் கலத்திடலாம். இது அனைத்தையும் கிறிஸ்தவ மதத்துல சேர்றதுக்கு ஆன கொள்கைகள். இதை வந்து யார் வேணாலும் செய்வாங்க, அது அக்செப்ட் பண்றாங்க. கிறிஸ்தவனா நாம வாழணும், என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்க? நீ வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஒழுங்கா ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரியங்களை அவங்களுக்கு போதிப்பாங்க. அது உடனே ஓகே, அதெல்லாம் நாங்க சரியா செய்யறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ மதத்துல வந்து சேர்ந்துடலாம். அது பிறகு வாரத்துல ஒரு நாள் 2 மணி நேரம் நீ ஆண்டவரை ஆராதிக்கணும், அதுவும் ஓகே. இது எல்லாமே மனுஷன் செய்ய முடியும், எல்லாமே மனுஷன் செய்கிறோம். தசவம் கொடுப்பான், காணிக்கை கொடுப்பான், ஊழியம் செய்வான், அவன் ஆலயத்துக்கு வருவான், பைபிள் வாசிப்பான், சண்டே ஸ்கூல்ல படிப்பான், எல்லாம் சண்டே ஸ்கூல் எடுப்பான், எல்லாமே அவனால செய்ய முடியும். ஆனால் இங்க என்ன சொல்லி இருக்கிறது என்றால், புது சிருஷ்டியாய் ஒருவன் மாறுகிறான். அது உங்களால உண்டானது அல்ல, தேவனாலே உண்டானது. நீங்க பாருங்க, எபேசியர் 2:8-9 வாசிங்க. எபேசியர் 2:8-9 வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம் படிங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானதல்ல, ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கை. பாருங்க, இப்ப நீங்க வந்து எதற்காக உருவாக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால், நற்கிரியைகளை செய்யும்படிக்கு தேவன் இதை உருவாக்குகிறார். அப்போ இதை குறித்து ஒருவரும் பெருமை பாராட்ட முடியாது. நான் வந்து பூ எடுத்தேன், பொட்டு எடுத்தேன், விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன், இதை செய்யல, நான் கலர் ட்ரெஸ் விட்டுட்டு ஒயிட்டு போடுறேன், நகையை கலட்டினேன், இதனால நான் ரட்சிக்கப்பட்டேன். நோ, இதனால கிறிஸ்தவ மதத்துக்குள்ள நீங்க வரலாம். கிறிஸ்தவ மதத்துக்குள்ள வந்து நீங்க வந்து நல்ல கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் கூட சர்டிஃபை பண்ணிடுவாரு, நீங்க நல்லவங்க அப்படின்ட்டு. ஆனா கிறிஸ்துவுக்குள் வருகிற ஒரு வாழ்க்கை இருக்கு, கிறிஸ்துவுக்குள் மறிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. கிறிஸ்தவ மதத்துல இருந்து மறிக்கலாம், அவங்க எல்லாம் உயிரோடு எழும்பார்கள் வேதம் சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள், அப்போ கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் அப்படி என்று அந்த கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கை நம்மளால உண்டாகிறது கிடையாது. அது நீ வந்து மேன்மை பாராட்ட முடியாது. நான் இத்தனை பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நீ வேணா லிஸ்ட் வச்சிருக்கலாம், நீ ஒரு 100 பேருக்கு கொடுத்துக்கலாம், 1000 பேருக்கு கொடுத்துக்கலாம், அவங்க எல்லாரும் வந்து நீ உனக்கு விசுவாசின்னு சொல்லலாம்.
ஆண்டவருக்கு ராஜ்யத்துல அதுக்கு கணக்கு கிடையாது. ஆண்டவர் கேட்பாரு, அவங்க வந்து விசுவாசம் உள்ளவராய் மாறினாருங்களா, அவங்க விசுவாசித்தார்களா, அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம் எடுத்தார்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அப்ப ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஞானஸ்தானம் எடுக்கணும். அது யார் எடுக்கணும் என்றால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்தானம் எடுப்பான். ரட்சிக்கப்படாதவன் எடுக்கிற ஞானஸ்தானம் அது வேதம் அங்கீகரிக்காத ஞானஸ்தானம். புரியுங்க? ஞானஸ்தானம் மூலிகை ஞானஸ்தானம் எடுத்த எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மூலிகை ஞானஸ்தானம் எடுப்பார்கள். அதில் புரியுது அவங்களுக்கு? மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் இயேசுவின் மறுபடியும் பிறந்த மனிதர்கள் ஞானஸ்தானம் எடுப்பார்கள். அவர்களுக்கு ஞானஸ்தானம் ஒரு அர்த்தம் உள்ளதாய் அவர் மாறும். அவர் வாழ்க்கையில ஞானஸ்தானம் ஒரு அர்த்தம். அது என்ன அர்த்தம்? ரோமர் 6ஆம் அதிகாரத்தை போய் வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க. வாசிங்க. ரோமர் 6:1 வாசிங்க. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கிறவர்கள் எப்படின்னா, அவங்க அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. என்னவென்றா, நம்ம மரித்தோம், நாம் மரித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க மரித்தோம். எப்படி? இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டார் என்று சொல்வது அடையாளமாக தான் நம்ம தண்ணீர்ல மூழ்கிறோம். 3 நாள் பூமிக்கு உள்ள இருந்தார். 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்து நமக்காக அவர் வேத வாக்கின்படி உயிரோடு இருந்து இன்று ஜீவனோடு இருக்கிறார், மீண்டும் வருவார். இதுதான் நம்ம விசுவாசம். நம்ம விசுவாசத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நம்ம விசுவாசம் என்னவென்றால், என்னுடைய பாவம், நமது பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். இதனால நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தமான் என்று சொல்ல உணர்வு உங்களுக்குள்ள வர வேண்டும். நீங்க மூழ்கிறதுக்கு முன்னாடி நீங்க பாவி நினைக்கிறீங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்த பின்னாடி பாவி நினைக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நனைஞ்ச பாவி நனையாத பாவி அப்படித்தான் அர்த்தம் ஆகுது. ஆனால் நீங்க விசுவாசம் உள்ளவனானால், எதிர் மேல் விசுவாசம், விசுவாசம் எதிர் மேல். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த நீங்க நினைக்க கூடாது எல்லா விசுவாசமும் செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு. விசுவாசம் விருதாவா இருக்கும். நான் சர்ச்சுக்கெல்லாம் போனேன், ஒழுங்கா போனேன், வேத வாசித்தேன், பைபிள் சண்டே கிளாஸ் படித்தேன், சண்டே கிளாஸ் படித்தேன், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன் எல்லாம் சொல்லலாம். ஆனா அங்க ரெக்கார்ட் ஆகாது. இல்லையா? நான் 22 வயசு வரைக்கும் என் பிறந்ததுல இருந்து எங்க அம்மா அப்பா எல்லாம் 1 வயசுல ஆவிக்குரிய சபைக்கு போயிட்டாங்க. பிறந்து வளர்ந்தது எல்லாமே இதுதான், இந்த சர்ச் தான். 22 வயசு வரைக்கும் இயேசுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா பைபிள் 1 வருஷம் வாசித்து முடித்திருக்கேன். பைபிள் ஸ்பீச் எல்லாம் வச்சாதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். எல்லாத்துலயும் நான் சண்டே கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவேன். நான் யார் வசனம் சொன்னாலும் வேகமா எடுத்து வாசிப்பேன். இதெல்லாம் எனக்கு போதுமா நான் பகவத்துக்கு போறதுக்கு? அன்றைக்கு இயேசு வந்திருந்தாருன்னா நான் செத்து போயிருந்தேன்னா நரகத்துக்கு தான் போயிருக்கலாம். இல்லையா? என்னுடைய வாழ்க்கை இயேசுவோடு இணைக்கப்படவில்லை, கிறிஸ்தவ மதத்தோடு இணைக்கப்பட்டிருந்தது. அது எது காரணம்? எங்க அப்பா அம்மா கிறிஸ்தவங்க, அதனால நானும் கிறிஸ்தவன். நான் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கிறிஸ்துவோட வார்த்தையின்படி நான் நடக்கவும் கிடையாது. அதற்கு பின்புதான்
நான் வந்து இயேசுவை விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தேன். அது பின்பு அது பின்பு நான் கிறிஸ்துவுக்குள் வந்தேன். கிறிஸ்துவுக்குள் வருவது என்ற வாழ்க்கை அது வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை. அப்ப பாருங்க, இவன் வந்து கடைசி வாசிங்க வாசித்தது, நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொள்ள வேண்டும். நான் அடைந்ததும் உங்களிடத்தில் ஒப்புவித்ததும் பிரதானமாக என்னவென்றால், திருப்பி வாசிங்க. அப்போ 3ஆம் வசனம். என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் 12 தரிசனம். இதுதான் நீங்க எல்லாருமே மார்க் பண்ணி வச்சிருங்க உங்க பைபிள்ல. உங்களுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டா அதை வந்து முதல்ல சொல்ல தெரியணும். இந்த நான் நிறைய ஊழியக்காரங்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க சொன்னது கிடையாது. நிறைய விசுவாசில கேட்டிருக்கேன், அவங்க ஏன் சொன்னது கிடையாது. வேதத்துல நம்முடைய விசுவாசம் என்னன்னு சொல்லி எழுதியிருக்கிறது இந்த 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் உள்ளதுதான் நம்முடைய விசுவாசம். இதை இந்த சபையில் உள்ள ஒருத்தரும் மறக்கக்கூடாது. இதுதான் நான் பிரதானமாய் அடைந்து உங்களுக்கு ஒப்புவித்தது என்னவென்றால், அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். ஞானஸ்தானம் தெளிச்சு கொடுக்கணுமா, முக்கி கொடுக்கணுமா, ஒரு கொஸ்டினும் கிடையாது அதுக்கு. அது வந்து அது கிறிஸ்தவ மதத்துல சேர்றதுக்கு சிஎஸ்ஐ கேத்தலிக் மாதிரி இப்ப சர்ச்சில் எல்லாம் சேரணும்னா நீங்க தெளிச்சு ஞானஸ்தானம் எடுத்தா போதும். அது பெந்த சபையில ஆவிக்குரிய சபையில முக்கிய ஞானஸ்தானம் எடுப்பாங்க. இதனால நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வர மாட்டீங்க, அந்த சபைக்குள்ள வந்துடுவீங்க, மெம்பர் ஆகிடுவீங்க. கிறிஸ்துவுக்குள்ள வர்ற ஞானஸ்தானம் என்னவென்று சொன்னால், அவர் மரித்து நமது பாவங்களை மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அத நீ வந்து ஏற்றுக்கொள்ளும் போது நானும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கலாத்தியர் 2:20 வாசிங்க. கலாத்தியர் 2:20 பவுல் சொல்றார், பாத்தீங்களா? இங்க வந்து பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு சிலுவையில். யார எப்படி சொல்ல முடியும்? நீங்க மாம்சத்தின்படி பார்த்தா 2 கள்ளர்கள் தான் அவரு கூட சிலுவையில் அறையப்பட்டாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, அவரு இயேசு இருந்த காலத்துல இயேசு ஏற்றுக்கொண்டவர் இல்ல, இயேசுவோட சபையை துன்பப்படுத்தினவர். ஆனா சொல்றாரு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிலும் நான் பிழைத்திருக்கிறேன். இந்த இனி மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ நான் அல்ல, எனக்காக உயிர்த்தெழுந்த மரித்து உயிர்த்தெழுந்த அவருக்கு விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து. இப்போ இந்த மாதிரி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் சொல்லுவான், நான் வந்து மரித்தேன், நான் இப்போ வந்து உயிரோடு எழுப்பப்பட்டு உன்னதத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய நான் வந்து இப்போ ஜீவிக்கல, கிறிஸ்து ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க, விசுவாசிக்கிறவங்க, நான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்போ நீங்க வந்து நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரித்த சாயலில இணைக்கப்படுகிறீங்க. அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் ரியலாவே நம்மள நிச்சயில சிலுவையில அறையில. இப்ப பவுல வந்து சிலுவையில கொண்டு அறையில. இயேசு மரித்தது எனக்காக மரித்தார் வரும்போது அவர் அதை விசுவாசிக்கிறார். நானும் அவரு கூட மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தேன் அப்படின்னு அவர் விசுவாசித்து அறிக்கை பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணணும்னா ஞானஸ்தானம் எடுக்கணும். எடுக்கும்போது அப்போ அந்த ஞானஸ்தானம் சொல்றது வந்து தெளிப்பா, அது கொஸ்டினே கிடையாது. அது ஒருத்தருக்கு பைபிள் அப்படி ஒரு கொஸ்டினே கிடையாது. அது மதத்துல சேர்றதுக்கு வச்சிருக்காங்க, அது தெளிச்சு கொடுக்காம அங்க முக்கி கொடுக்குறாங்க.
ஞானஸ்தானம் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. ஞான ஸ்நானம் சொல்றது வந்து மூழ்குதல் என்பது அது அர்த்தம். ஞானம் என்று சொன்னால் அவரோட விசுவாசம், அவன் பாருங்க ஞானம் அடைந்த பின்பு அவன் வந்து முங்கி எடுக்க வேண்டும். அது வந்து நீங்க இப்படி எடுத்தா அதுவும் நான் சொல்றேன், விசுவாசம் இல்லாதவனாக முங்கி எடுத்தா கிறிஸ்துவுக்குள்ள வர முடியாது, கிறிஸ்துவ சபைகளை வரலாம். விசுவாசம் உள்ளவனாகி என்ன மறித்தேன், நான் மறித்தேன், இனி நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள்ளே ஜீவித்திருக்கிறார் அப்படின்னு வரவங்க அந்த சாலையில இணைக்கப்படுகிறது தான் ஞானஸ்தானம். அந்த தண்ணிக்குள்ள மூழ்கும் போது நீங்கள் மறித்து இயேசுவை போல அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். உயிர்த்தெழுந்த சாலையில வெளியில வரும்போது நீங்க உயிர்த்தெழுந்த சாலையில இணைக்கப்படுகிறீங்க. அப்ப வந்து அந்த சாயல் உங்களுக்கு உள்ள வந்தது, தேவனுடைய சாயல் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆதியில இழந்ததை தேவன் அந்த மனுஷனுக்குள்ள உருவாக்குறார். ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கிறான். இது தேவனாக உண்டாகிறது. இதை வந்து மேன் cannot create. மனுஷர்கள் இதை வந்து உருவாக்க முடியாது. மனுஷர்கள் வந்து முங்கலாம் இருக்கலாம், அது மனுஷன் முங்கலாம். ஆனால் விசுவாசம் உள்ளவனாகி முங்கும் போதுதான் அது வந்து ஜீவனை பிறப்பிக்கும். அந்த ஜீவன், அந்த ஜீவன் இயேசு சொல்றார், இப்போ அப்படிப்பட்டவர்கள் இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முழுவதுமாக தேவனுக்காகவே வாழ்வார்கள். அப்படிப்பட்ட மக்கள் யாருன்னா அவர்கள் கிறிஸ்துவை போலவே இந்த உலகத்திலே செயல்படுவார்கள். அவர்கள் வந்து உயிர்த்தெழுந்த அந்த சாயலில் இணைக்கப்படுகிறவர்கள் இயேசு எப்படி பிரச்சனைகளை அணுகிறாரோ, எப்படி இந்த உலகத்தில் இருந்தாரோ அதே போல அவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. வேதம் அப்படி சொல்லுகிறது. வாசிங்க வந்து யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். அந்த மக்கள் தான். நீங்க வந்து எனக்கு இந்த சர்ச்ல இல்ல எவ்வளவு பேர் மறுபடி பிறந்திருக்காங்க எனக்கு தெரியாது. அது யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னா இயேசுவுக்கு மட்டும்தான் தெரியும். சீயோன்ல இன்னான் பிறந்தான் என்று கர்த்தர் தாமே பேர் எழுதுகிறார். அது 87ஆம் சங்கீதத்துல நாங்க 5ஆம் வசனத்தை பார்க்க முடியும். அவர் ஜனங்களை தொகையிட்டு சீயோன்ல இன்னான் பிறந்தான் என்று அவர் தொகையிடுகிறார். அது வந்து தேவ தூதர்களுக்கும் தெரியாது. இவன் வந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அவர்கள் மட்டும்தான் இந்த சபையில சேர்றதுக்கு மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அது கட்டாயம் எடுத்தாதான் சேர்த்துக்குவாங்க. அது கிறிஸ்தவ மதத்திலே வர்றதுல ஒரு அடையாளம். கிறிஸ்துவுக்குள் உங்களை ஒரு மனுஷனை கொண்டு போக முடியாது. அது கிறிஸ்துவ தான் பண்ண முடியும். அது தேவனாலே உண்டாகிறது. அதை குறித்து ஒருத்தர் மேன்மை பாராட்ட முடியாது. அதனால ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்டான இவனை நான் ரசிப்புக்குள்ள வழியில் நிறுத்துறேன், நம்ம மேன்மை பாராட்ட முடியாது. பவுல் வந்து ஞானஸ்தானம் கொடுக்க வேலையை எனக்கு வேண்டவே வேண்டாம்னு விட்டு அவரு கொடுக்கல, ஞானஸ்தானத்தை கொடுக்கல. என்ன சொல்றாங்க, சேவானுக்கு குடும்பத்துக்கும் 1-2 பேருக்கு நான் கொடுத்தேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசவிக்கவே தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம் என்றல்ல, விசுவாசம் உள்ளவனாகி மறுபடி பிறந்தவன் மூழ்கி கட்டாயம் ஞானஸ்தானம் எடுப்பான். ஆனால் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவன் எல்லாம் தேவனுக்குள் இருக்கிறான் என்று அர்த்தம் இல்லை. இதை புரிஞ்சுங்களோட அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.